மீனராசி பெண்கள் ஜென்ம சனியில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஜூலை மாதம் எப்படி இருக்குது? ஜென்ம சனியில் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனையான மாதமாக தான் அமையுது. ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு, சனியையும் சேர்த்து பார்க்குறாரு இல்லையா? அப்போது சனியும் கூட வக்ரமாக போகிறாரு. அப்போ இனிமேல் என்ன, சனியால் எந்த தொல்லைகளும் இல்லை. கொடுத்து வச்சவங்க தான் மீனராசி பெண்கள். காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமா? காதலில் கவனமாக இருக்கணும். காதலுக்கு நான் இங்கே க்ரீன் சிக்னல் காட்டவே முடியாது. ஏன்னா 5ல் உச்சகுரு இருக்கும்போது இருக்கிற இடத்துக்கு எடுப்பார். மீனத்துக்கு பொதுவாக காதல் செட் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்டா பண்ணோங்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா இருந்தாலே நிம்மதியாக இருந்துருப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு ஈஸியாக வந்துடுவாங்க. பண வரவு, கடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்குமா? கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ வட்டி இல்லா கடன் யார்ட்டையாவது கிடைக்கும். ஓகே. ஸோ ஒரு 50,000 தான் ஒரு லோன் வச்சுருக்கேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் 50,000 கொடுப்பாங்க. அந்த 50,000த்துக்கான வட்டி அப்படிங்கிறது குறையும். ரொம்ப தெரிஞ்ச நபர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். யார் மூலியமாவது ஒரு கடனை வாங்கி இருக்கிற கடனுடைய வட்டியை குறைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மீனராசி பெண்களுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது மீனராசிக்கு? குழந்தை பிராப்தத்துக்கான ஒரு நல்ல மாதம் தான். ஏன்னா 5ஆம் இடம் ஏற்கனவே வலுவாக இருக்குது. நிறைய மீனராசி பெண்களுக்கு ஆண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். 12ஆம் இடமும் நல்லா இருக்கிறதுனால அந்த டெலிவரி ஃபேஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகாக அந்த டெலிவரிங்கிறது நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த லாஸ்ட் டைம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்காது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மீனராசி பெண்கள் ஜென்ம சனியில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஜூலை மாதம் எப்படி இருக்குது? ஜென்ம சனியில் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனையான மாதமாக தான் அமையுது. ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு, சனியையும் சேர்த்து பார்க்குறாரு இல்லையா? அப்போது சனியும் கூட வக்ரமாக போகிறாரு. அப்போ இனிமேல் என்ன, சனியால் எந்த தொல்லைகளும் இல்லை. கொடுத்து வச்சவங்க தான் மீனராசி பெண்கள். நிறைய ஒரு நல்ல மனப்பான்மைங்கிறது அடிப்படையாக மீனராசிக்கு இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஜென்ம சனி பீரியடில் கூட குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கிடச்சி நல்ல பலன்களை மீனராசி பெண்கள் பெற போகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது அது நமக்கு கண்டிப்பாக எப்போ தேவையோ அப்போ திருப்பி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன கவலை இருந்தது, நிறைய நல்லது தானே நம்ம பண்ணுறோம், யாருக்குமே நல்லது செய்கிறோம், நமக்கு ஏன் இப்படி வாழ்க்கை போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் மீனராசி பெண்களுக்கு இருக்கும். இப்போ அதற்கான பதிலை தான் இந்த கிரக நிலைகள் குடிக்குது. ஒருத்தன் வாழ்க்கையில் எப்போ ரொம்ப கஷ்டப்படுவான்? 30 வருடத்துக்கு ஒரு முறை ஜென்ம சனி வரும், 30 வருடத்துக்கு ஒரு முறை அஷ்டம சனி வரும். இந்த 2 பீரியட்லேருந்து தானே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த 30 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ஜென்ம சனியில் கூட குரு பார்வை உங்களை காப்பாற்றுதுன்னா அப்போ நீங்கள் தானே அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் செஞ்ச நல்ல கர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுது இல்லையா? அதனால் மீன ராசி பெண்கள் இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம். நிறைய நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வேலையில் நல்ல மாற்றம், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்றது, யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க தன்னால் அவங்க பாதையில் விலகி போறதுங்கிற மாதிரியான நல்ல அமைப்புகள் மீனராசி பெண்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஏற்படும். தொழில் என்ன மாதிரி இருக்குமா? ப்ரொமோஷன் ஏதாச்சும் இருக்குமா? இன்க்ரிமெண்ட் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ஒரு ப்ரமோஷனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் ரோல்ஸ்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹெச்ஆராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கம்பெனியோட ஒரு வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர், பிரசிடெண்ட்டாக மாறக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஆகலாம். பொலிட்டிக்கல் என்ட்ரிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் நீங்கள் பர்சியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதாவது கிராஷ் கோர்ஸ் படிக்கிறீங்களா, சைபர் செக்யூரிட்டி எதுலையாவது இருக்கிறீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இதன் மூலியமாலாம் ஏதாவது கிராஷ் கோர்சஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நல்ல சேலரி, இவ்வளோ நாள் நம்ம வாங்காத ஒரு சேலரியை வாங்கக்கூடிய ஒரு மாதமாக, அதுக்கான வேலை வாய்ப்புகளை அமைச்சு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் மீனராசி பெண்களுக்கு அமையுது. காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமா? காதலில் கவனமாக இருக்கணும். காதலுக்கு நான் இங்கே க்ரீன் சிக்னல் காட்டவே முடியாது. ஏன்னா 5ல் உச்சகுரு இருக்கும்போது இருக்கிற இடத்துக்கு எடுப்பார். மீனத்துக்கு பொதுவாக காதல் செட் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்டா பண்ணோங்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா இருந்தாலே நிம்மதியாக இருந்துருப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு ஈஸியாக வந்துடுவாங்க. கொஞ்ச நாள் அதன் மேலே வெறுப்பும் வந்துடும். ஸோ அதனால் காதலுக்கெல்லாம் நம்ம க்ரீன் சிக்னல் கொடுக்கவே முடியாது. ஜூலை மாதமில் எந்த மாதமுமே மீனராசிக்காரங்களுக்கு பெருசாக லவ் செட் ஆகாது. அதில் மிஸ் ஆகி போகிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு தான். ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 5ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களால இருக்க முடியாது.
போஸ்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேறு, அது 7ஆம் இடம், அது வேறு கணக்கு. அதனால் ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு, லவ் அஃபேர்ஸ் இதெல்லாமே வந்து மீனத்துக்கு பொதுவாக செட் ஆகுது. கல்யாணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா, திருமணம் நடக்குமா, ரொம்ப நாளாக பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், எப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும், நாங்களே வாழ்க்கையை வெறுத்துருவோம் போலேன்னு உட்காந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல வரன்கள் வரும். ஜாதகங்கள் நிறைய செட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ தான் ஆஸ்ட்ராலஜர்ஸே கொஞ்சம் க்ரீன் சிக்னல் காட்டுவாங்க. கட்ட பொருத்தம்ங்கிறது நல்லா இருக்குது, தயவு செஞ்சு ஜென்ம சனியில் இருக்கிறீங்க, நட்சத்திர ராசி பொருத்தம்லாம் பார்க்காதீங்க, ஜாதக கட்டம் பொருந்துதான்னு பார்க்கணும். இந்த பையன் நம்ம லைஃப்க்கு செட் ஆவார், ஆயுள் இருக்கா, ஆரோக்கியம் இருக்கா, ஆண்மை இருக்கா, 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழ்வோமா, இந்த விஷயங்கள்லாம் பையன் ஜாதகத்தில் செட் பண்ணுங்கிறத நம்ம விரிவாக பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஸோ அதனால் ஜாதக கட்டம் பொருந்துதான்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நல்ல வரன்கள்ங்கிறது ஜூலை மாதம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் எதுவும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ப்ராப்பர்ட்டி லக்குங்கிறது 100% இருக்குது. ஓகே. ஏன்னா 4ல் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அதை சந்திரன் வேறு பார்க்கும்போது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்கள் பேரில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும், 100% கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியாக குறைஞ்ச விலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், மீதி எல்லாம் நம்ம 90% நாங்கள் லோன் தான் போகிறோம் அப்படின்னாலும் தைரியமாக போகலாம். 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் லோன்ஸ் அடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும். ஸோ எங்கேயாவது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ஸ் எல்லாம் வருது, உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக கிடைக்குது அப்படின்னா வாங்குங்க. மொத்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியல அப்படின்னாலும் யாரோட ஷேர் பண்ணியாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஜாயிண்ட் டாக்குமெண்ட்டாக போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். புதன் வலுவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் சொத்து வாங்கினாலுமே, கூட்டு சேர்ந்து சொத்து வாங்கினாலுமே அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பண வரவு, கடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்குமா? கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ வட்டி இல்லா கடன் யார்ட்டையாவது கிடைக்கும். ஓகே. ஸோ ஒரு 50,000 தான் ஒரு லோன் வச்சுருக்கேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் 50,000 கொடுப்பாங்க, அந்த 50,000த்துக்கான வட்டி அப்படிங்கிறது குறையும். ரொம்ப தெரிஞ்ச நபர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், யார் மூலியமாவது ஒரு கடனை வாங்கி இருக்கிற கடனுடைய வட்டியை வந்து குறைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மீனராசி பெண்களுக்கு இருக்குது. நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க, குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் கிடைக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தர் பசின்னு வந்தால் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஒரு நாய்க்கு கூட யார் பிஸ்கட் வாங்கி முதல்ல போடுவானா மீனராசி போட்டுரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வாயில்லா ஜீவராசிகள் மேலேயும் ஒரு நல்ல கருணையும் அன்பும் இருக்கும். செய்த நல்ல விஷயங்கள்லாம் திரும்ப வரணும்ல, அந்த காலகட்டம் தான் இது. சனியை குரு பார்க்கும்போது சனி கர்மகாரகன், அவர் குரு பார்க்கும்போது நிறைய நல்ல மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றமும் வரும், கடன் நிச்சயமாக அடையும். மீனராசி பெண்கள் யார்கிட்ட கவனமா இருக்கணும்? மீனராசி பெண்கள் யார்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, யார்கிட்டலாம் இவங்க லாங் டேர்மாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, ஒரு காண்டாக்டே இல்லை, இப்போ திடீர்னு திரும்ப வந்து அவங்க பேச வராங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது வாக்குவாதங்கள் பிரச்சனை இல்லை, அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேமிலிக்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வாண்டடாக இவங்களை இழுத்து உள்ளே போடணுன்னு பார்ப்பாங்க, திரும்ப திரும்ப கால் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை பற்றி இவங்ககிட்டே பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். 2 விஷயம், இவங்க குடும்ப விஷயத்தை பற்றி யாரையும் பேச விடக்கூடாது, அடுத்தவங்க அவங்க குடும்ப விஷயத்தை வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அதையும் இவங்க என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இந்த 2லையும் இவங்க யார்கிட்ட வேணாலும் கவனமா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதம் இவங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது மீன ராசிக்கு? குழந்தை பிராப்தத்துக்கான ஒரு நல்ல மாதம் தான். ஏன்னா 5ஆம் இடம் ஏற்கனவே வலுவாக இருக்குது. நிறைய மீனராசி பெண்களுக்கு ஆண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். 12ஆம் இடமும் நல்லா இருக்கிறதுனால அந்த டெலிவரி ஃபேஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக அந்த டெலிவரிங்கிறது நடக்கும், ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த லாஸ்ட் டைம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்காது. அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே சில ஹெல்த் ரிஸ்க் இருக்கும், சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குன்னா அவங்க கூட கொஞ்சம் சேஃபாக சட்டிலாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும், கருஜனிக்கிறதுக்கான யோகம், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான யோகம், நேச்சுரல் கன்செப்ஷனுக்கே நிறைய பேருக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு கூட நேச்சுரல் கான்செப்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் நிரம்ப இருக்குது. மீனராசி பெண்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது? மீனராசி பெண்கள் பெரியபாளையத்தில் பவானி அம்மன் இருக்கிறாங்க, சென்னைக்கு அவுட்டரில் இருக்குது. இந்த பெரியபாளையம் பவானி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க, போக முடியாத பட்சத்தில் வீட்டிலே விளக்கேற்றி பவானி அம்மனை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது, அந்த பவானி அம்மனுடைய வரலாறு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் வளையல்கள் வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு ஒரு 11 பேருக்கு ஏதாவது கோயிலில் வச்சு நீங்கள் தானமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் ஒரு நல்ல யோகமும் பிராப்தமும் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் என்னதுங்க? மீனராசி பெண்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆஃப் ஒயிட் அண்ட் எல்லோ ரொம்ப நல்லாயிருக்கும். மீனராசிக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? 9 out of 10 கொடுக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர்
சேர்க்கை நடைபெறுகிறது.